ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷி வந்து டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸ்பீக்கரை எப்படி சூஸ் பண்ணுறது. இது நிறைய நண்பர்களுக்குள்ளே ஒரு சின்னதாக டவுட்ஸ் இருக்குது. ஏற்கனவே பழகிறவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். புதுசாக வர பழகிற நண்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய அனுபவங்கள்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நீங்களும் பார்த்திங்கன்னா வளர முடியும். நிறைய நம்மக்கிட்ட வரக்கூடிய பிகினர்ஸ் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் அதாவது ஒரு ஆர்வமாக வர நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு பவர் எப்படி சூஸ் பண்ணலாம். நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி ஒரு கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு அப்படி இருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணுறாங்க, ஓகே அது ரைட்டு தான். ஆனால் தவறான டைமில் கால் பண்ணுறாங்க. இந்த தவறான டைமில் கால் பண்ணுறது பதிலாக நம்மளுக்கு வந்து நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி மார்னிங் வந்து 6 o'clock இருந்து 9 o'clock வரைக்கும் நீங்கள் டவுட்டு தெரிவிக்கிறத அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். அப்படியே இல்லைனா நானே உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரியாது இன்னும் நிறையா இருக்குது. நான் கற்றுக்கிட்டு இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டுற வரைக்கும் உங்களுக்கும் அதே சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்களும் ஒரு சாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி மெத்தட் இருக்குது அப்படின்றத அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்பீக்கரை சூஸ் பண்ணுறோம், ஒரு ஆம்ப்ளிஃபையரை சூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு நீங்கள் ப்ராடக்ட்டுமே வந்தீங்கன்னா காணாமதியாக நீங்கள் வேலை செய்ய முடியவே முடியாது. ஒரு கணக்கச்சிதமாக வேலை செஞ்சிங்கன்னா அதனுடைய விஷயம் என்னன்றதை நீங்கள் எப்போயா இருந்தாலும் நீங்களே இப்போ தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு சைக்கிள் மாதிரி எடுத்துக்குங்க. சைக்கிளில் நம்ம என்ன லோடு வைக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு போகிறோம், இந்த பைக்கில் நம்ம என்ன லோடு கொண்டு போகிறோம், அந்த மாதிரி லாரியில் என்ன லோடு கொண்டு போகிறோம், இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு கணக்குகள் அந்த மாதிரி ஒரு கணக்குகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. அது நல்லா புரியுமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் வேலை செய்யலாம். அங்கே எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி போய் ட்ராப் அவுட் ஆகி தான் நிற்பீங்க. அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளங்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இங்கே நின்று நிதானமாக தான் நீங்கள் வேலை செஞ்சாகணும். கஸ்டமரை இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை செஞ்சு கொடுத்து நீங்கள் அனுப்பி விட்றது ஒரு கட்டம். ஆனால் அந்த இடத்தாண்டே பார்த்திங்கன்னா நீங்கள் எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சு கொடுக்குறதுன்றது ரொம்ப வந்து சாமர்த்தியமான ஒரு விஷயம். அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தாண்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம சொல்கிறது தான் அவங்களுக்கு லைஃப் தரம் வரும்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். இது உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஆர்வ கோளாறில் நிறைய பேர் நண்பர்கள் வராங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நான் எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் வராங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இதில் யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதாவது நம்மளுக்கு சின்னதாக கையில் ஒரு காயம் பட்டாலும் அந்த காயத்தை தாங்கிக்கிற அளவுக்கு அந்த காயமே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம செய்கிற ஒர்க்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை நம்ம ஈஸியாக கொண்டு முடிக்க முடியும். நம்ம என்னவா ஆகிறோம் அப்படின்றத அதை தீர்மானிக்கும். நன்றி நண்பர்களே. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். அதை பற்றி நான் பார்த்திங்கன்னா தப்பாக எடுத்துக்க போகிறது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோஸு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெக்னீஷியன் என்கிட்ட கேட்குறது டிசி பவர் சப்ளை. இது சந்தேகங்கள் நிறையா இருக்குது. நான் எல்லா பவர் சப்ளையை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். நீங்கள் அதை நீங்களே தீர்மானிச்சிங்க நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்பீக்கர் சூஸ் பண்ணணும். நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் JBL போடுறேன், 1500 வாட்ஸ் போடுறேன். எங்க 1500 வாட்ஸ்னால் அது இன்னும் பவரை குறிக்கும், அது எங்கே போய் நிற்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியவே தெரியல. 1500ன்றது அது ஒரு மாடல், வாட்ஸ் கிடையாதுங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க. ஸ்பீக்கரோட வாட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்தாண்ட நீங்கள் பவர் ஆம்ப் இதை பண்ணிட்டா நீங்கள் வாட்டேஜ் கூட்டிட்டா சவுண்டுகள் கூடிடாது. உங்களுக்கு சவுண்டுகள் கூடணும்னா அந்த இடத்தாண்ட எவ்வளோ பவர் ஆம்ப்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பவர் அவுட்புட்டு தந்துக்கிட்டு இருக்குது, பவரை பொறுத்து தான் சவுண்டை வந்து உங்களுக்கு அவுட்புட்டு தரும். இது தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தாண்ட தப்பாக மெட்டீரியலை சூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் அங்கே மைனஸில் போகிறீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு 8 inch சப்வூஃபர் எடுத்துக்கிறீங்க, ஒரு 2 feet டிரான்சிஸ்டர், அதாவது 100 wattsல ஒரு பவர் ஆம்ப் சூஸ் பண்ணுறீங்க.
வாட்டேஜ் நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அடி கொடுத்தாலும் அந்த பவர் ஆம்ப் வீக்காக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது, அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் நம்ம வயர் சூஸ் பண்ணுவோம், ஸ்பீக்கர் வயர். அந்த வயரும் கரெக்டான அந்த கேஜியில் சூஸ் பண்ணணும். இதுலேயும் மைனஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃபஸ்ட் பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா, சப்வூஃபர் அண்ட் இன்டீரியர் பாக்ஸ். நீங்கள் அவுட்டரில் வைக்கிறீங்களா, இன்டீரியரில் வைக்கிறீங்களா, அதை பொறுத்து உங்களோட சப்வூஃபர் ஹெட்ஸ் லெவல் அந்த ஃப்ரீக்வன்சி மாறும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளைவுடு அண்டு ப்ளஸ் அந்த எம்டிஎஃப் ஷீட், இதையுமே உங்களுடைய சத்தத்துகளை மைனஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு அடித்தளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணணும். ரெண்டாவது, அந்த இடத்தாண்ட இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட், இந்த பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ சவுண்டுகளை அடக்க முடியும், இந்த மெட்டீரியலுக்கு சூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சாதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பவர் சப்ளை செக்ஷனுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த சின்னதாக ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. இது ஒரு 5 ஆம்ஸ் கிடைக்கும். 5 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி நீங்கள் இதை பண்ண போகிறீங்கன்னா, இந்த கன்வெர்ட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 12 to 30, 12 to 24, 12 to 35 இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை வச்சு இப்போ நான் ஒரு அவுட்புட் வோல்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஒரு 30 வோல்ட்டு இன்ட்டு ஒரு 5 ஆம்பியர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 150 வாட்ஸு இந்த கன்வெர்ட்டர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 150 வாட்ஸ். இந்த அவுட்புட் செக்ஷனில் நான் 5 ஆம்ப்ஸ் டைவோடு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறேன். 10 ஆம்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 ஆம்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாம். அதாவது இந்த போர்டுக்கு போடக்கூடிய காயில்ஸு 10 ஆம்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாம். ஆனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் ஆம்ஸ் ரேட்டிங் டைவோட இன்க்ரீஸாக போடும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் ஐசியோட சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சியை மாற்றணும், ப்ளஸ் இதுக்கு போடக்கூடிய அலுமினியம் நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த கன்வெர்ட்டரில் அதை சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவை ஒரு காம்பேக்டான சைஸ். இந்த காம்பேக்டான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடமும் கம்ஃபர்டபுளாக வேணும், ப்ளஸ் அந்த இடத்தாண்ட ஒர்க்கிங்கும் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணணும் இல்லையா, இந்த இடத்துல பிளேஸ் ஒரு ஆம்பியர் அதிகமாக எடுக்கணும்னா அந்த மெட்டீரியலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்தாண்ட என்ன சூஸ் பண்ணுறோம்னா, ஒரு 150 வாட்ஸ் பவர் ஆம்ப். இது 150 வாட்ஸ் தான் நீங்கள் இப்போ அந்த இடத்தாண்ட பண்ண முடியும். நீங்கள் அந்த இடத்தாண்ட ஒரு 4 ஃபீட் வச்சாலோ 2 ஃபீட் வச்சாலோ மைனஸில் தான் போவீங்க நண்பர்களே. இப்போ இது ஒரு 150 வாட்ஸ். இந்த 150 வாட்ஸ் அளவுக்கு நீங்கள் பவர் ஆம்பை சூஸ் பண்ணுங்கள். இதன் போடி நீங்கள் போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இது ஏன் நான் அங்கே 5 ஆம்பியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இதனுடைய இந்த ஹீட்சிங் அலுமினியம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தான் இருக்கும். இந்த ஹீட்சிங்கோட ரெண்டு சுவிட்சிங் அந்த மாஸ்பெட்டுக்கான அலுமினியம் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இதனோட அவுட்புட்டில் நம்ம லோடு கொடுக்கலாம். லோடு கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே எந்த இடத்தாண்ட அதிக சுமை, இப்போ நம்ம உடம்புல ஒரு சின்ன மெலிசான மனுஷனில் நம்மளுக்கு வெயிட்டு தூக்கி வச்சா அதிகம் பேலன்ஸ் ஆகிறது எங்கே, நம்மளோட தரைகளில் கீழே காலப்படுது. அங்கே தான் நம்மளோட பேலன்ஸு, நம்ம கால்களுக்கு தான் அதிகமான வெயிட் போகும், 2 கால்களுக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுதான் 2 கால் மாதிரி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது அதிகமான எஃபிஷியன்சியில் ஹீட் ஆகும், சுமை அங்கே அதிகமாக தூக்க இங்கே அதிகமாக ஹீட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன ஆகுது, இதுக்கு கரெக்டான ஒரு அலுமினியம் நம்மளுக்கு தேவை. அந்த ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு அலுமினியம் தேவை. அப்போ நீங்கள் அந்த காம்பேக்ட் சைஸில் ஒரு அலுமினியம் சூஸ் பண்ணணும்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும், இடம் கம்ஃபர்டபுளாக வராது. அப்போ அந்த இடத்தாண்ட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு பவர் ஆம்ப், ஒரு 1313 கேபினெட்டுக்குள்ளே ஒரு 4TR நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, கண்டிப்பாக அந்த 4TRயில் நீங்கள் அந்த 2TRை விட கம்மியான ரிசல்ட்டு தான் நீங்கள் அந்த ஆம்பிளிஃபயரில் எடுத்து அந்த இடத்தாண்ட பயன்படுத்த முடியும். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்பாக ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணுறீங்க.
இப்போ 10 இன்ச்சு போட்டுட்டா எனக்கு 12 இன்ச்சு அந்த எஃபெக்ட் கிடச்சிரும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். 1%னா அந்த 1% அளவுக்கு நீங்கள் செட்டையும் சூஸ் பண்ணணும். 2%னா அந்த 2% அளவுக்கு செட்டையும் சூஸ் பண்ணணும். அது மாதிரி 3%னா அந்த 3% அளவுக்கு நீங்கள் செட்டையும் சூஸ் பண்ணணும், அந்த கன்வெர்ட்டரையும் சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன நடக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று மைனஸில் போகிறீங்க. ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு 12 இன்ச்சு நான் சப்வூஃபர் ரன் பண்ணுறேன், இந்த 1313 கேபினெட்டுக்குள்ளே எப்படிங்க போடுறேன். இப்போ 12 இன்ச்சு சப்வூஃபரோட காயிலோட கம்பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அதே ஒரு 8 இன்ச்சோட அந்த காயிலோட அந்த கம்பியோடது இந்த அளவு இருக்கும். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகுது, சவுண்டு ஃப்ரீக்வன்சி ஒன்று தான், இதனோட கணங்கள் அதிகமாகுது. அப்போ எஃபெக்ட் அந்த இடத்தாண்ட உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு 10x10 ரூம் இருக்குன்னா தாராளமாக 8 இன்ச்சு போதும். அந்த இடத்தாண்ட நீங்கள் அதிகமான வெயிட்டான பொருட்கள் போட்டாலுமே ப்ளஸ் மைனஸில் தான் போவீங்க. அங்கே அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்காது, கஸ்டமருக்கு டிசப்பாயின்ட்மென்ட் வரும், அந்த இடத்தாண்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நீங்கள் அட்டன் பண்ணவே முடியாது, காதாடி அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடும். அப்போ நீங்கள் ஸ்பீக்கரும் சூஸ் பண்ணணும், ஆம்ப்ளிஃபையர் சூஸ் பண்ணணும், பவர் சப்ளை சூஸ் பண்ணணும். இப்போ சவுண்டு அதிகமாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் 2 ஸ்பீக்கர், அந்த ஒரே பவர் ஆம்பில் 2 ஸ்பீக்கர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு சவுண்டு அதிகரிக்கணும்னா அந்த இடத்தாண்ட பவர்ஸ் அதிகமாக இருக்கணும், அதனுடைய சேனல்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த கன்வெர்ட்டரை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ இதில் சேம் அதே தான் 12 to 30, ஓகேங்களா. இதனோட ஒரு ஆம்ஸ் 20 ஆம்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். 20 ஆம்ஸ் நான் டயோடு யூஸ் பண்ணுறேன், 20 ஆம்ஸ் சூஸ் பண்ணுறேன். அவுட்புட் செக்ஷனில் நான் 20 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணுறேன், 20 ஆம்ஸ் சூஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வோல்டேஜை பொறுத்து அங்கே உங்களுக்கு வாட்டேஜ் மாறும். இப்போ 30 ப்ளஸ் இன்ட்டு ஒரு 20 ஆம்ஸ் 600 வாட்ஸ். இந்த 600 வாட்ஸை நீங்கள் இதில் ரன் பண்ணனாலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வோல்டேஜ் சேமு ப்ளஸ் அந்த இடத்தாண்ட ஆம்பியரும் சேமு. அப்போ அந்த வாட்டேஜ் மாறுது. இப்போ இருங்க உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கான வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா இந்த காயிலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆகுது, ரெண்டும் சேம் தான். இதே தான் சப்வூஃபர்லேயும் நடக்குங்க. இது வேலை செய்கிறது தான், இதுவும் வேலை செய்யுது. ஆனால் அது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இருங்க வரேன். இப்போ இதனுடைய கம்பியோட கனம் வேறு, இதனோட கம்பியோட கனம் வேறு. ஒரு கன்வெர்ட்டர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, பவர் சப்ளை எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அதனுடைய டெத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு 12 இன்ச்சு நீங்கள் 2 JBL போகிறீங்கனாலும் அந்த கம்பி இந்த மாதிரி 2 ரெஜிஸ்டரை போட்டாலும் அந்த இடத்த கூடி தாங்கக்கூடிய சக்தி அளவுக்கு இந்த இடத்தாண்ட இந்த டோட்டலுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இதையும் நீங்கள் நம்ம நண்பர்கள் செய்கிறீங்க, இவர் தான் அலுமினியம் பெருசாக போடுறாரு, அலுமினியம் பெருசாக போட்டால் இந்த இடத்தாண்ட நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய கன்வெர்ட்டர்ஸில் இந்த ஐசி எரிஞ்சி பர்ன் ஆகி வந்திருக்கும். இந்த ரெஜிஸ்டர் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ரெஜிஸ்டர் ஒரு 15 ஓம்ஸு 10 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க, அது எரிஞ்சி பஸ்ட் ஆகி வரும். அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்பெட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஆகும் அதிகமான சுமை வைக்கும்போது, ப்ளஸ் இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்டாக ஒரு சிலது ஐஜி ஒரிஜினலாக இருந்தால் இந்த ரெஜிஸ்டரும் கரெக்டாக இருந்து ப்ளஸ் இந்த ஐசி வீக்காக இருந்ததுன்னா அந்த ஐசி வெடித்து செதறும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுமை இங்கே அதிகரிக்கும் போது அதுக்கு தகுந்த ரெகுலேட்டர் சுவிட்சிங்காக இன்க்ரீஸ் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் அதனுடைய சப்போர்ட்டிங் ஆல் சின்னதாக இருக்கிறதுலேருந்தே நம்ம கொண்டு போகணும். இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஒரு நம்ம டிரான்சிஸ்டரும் பயன்படுத்த கிடையாது, ஒன்லி ஃபார் சுவிட்சிங் ப்ளஸ் அந்த டிரைவர் ஐசி மட்டும்தான், இந்த ஒரு ஐசி மட்டும். இப்போ இந்த கன்வெர்ட்டர்ஸுக்கு இந்த மாதிரி சிப்பு போகிறோம்னா இவ்வளோ விஷயத்தை கொண்டு போகும்போது இதை விட இன்னும் பெருசாகும். அப்போ இந்த சிப்பு மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஐசிக்கு போகக்கூடிய அந்த அதிகமான வெயிட் சுமையாக குறைக்கிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் நம்ம நண்பர்களுக்கு. அதுக்கடுத்து இந்த அலுமினியம் தகுந்த மாதிரி அந்த மாஸ்பெட்டு கூட நம்ம சுவிட்சிங் ரெகுலேட்டர் பண்ணுற அளவுக்கு அந்த போய்கிட்டே இருக்கும் கண்டினியூஸ் சப்ளை எல்லாத்துலேயும் அந்த இடத்தாண்ட. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஸ்பீட் பேக்கில் இருந்து சும்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டம்மியாக ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு கம்பெனியும் மேக் பண்ண மாட்டாங்க. அதனுடைய ஒர்க்கிங் தரம் ப்ளஸ் அதனுடைய எப்படி வேலை செய்யும் அப்படி தான் ஒரு டிசைனரை டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா இந்த கன்வெர்ட்டர்ஸை நிறையா பேர் பார்க்குறாங்க. அந்த இது வெயிட்டு சாமான் பெருசாக இருக்குது, அந்த பொருள் பெருசாக இருக்குது, ஐயோ அப்பா அப்படின்ற அந்த அப்பான்னு சொல்கிற அளவுக்கு தான் இதில் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருட்களை பொதுவாகவே பெருசாக காமிச்சிட்டா அப்படின்ற விஷயம் எங்கெங்கே என்னென்ன செஞ்சுருக்காங்க அந்த டெக்னீஷியனுங்கள் அந்த காம்பனி நீங்கள் சாதாரணமாக ஒரு கூகுள் டேட்டா ஷீட்டில் போட்டிங்கனாலே ஒரு ஐசியோட அந்த டீட்டெயில் வெளியே வந்துடும். இவர் அவுட்புட்டில் 20 ஆம்ஸ் டையோடு தான் யூஸ் பண்ணியிருக்காரா அதையும் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த கன்வெர்ட்டர் அதை சப்போர்ட் பண்ணுமா, அந்த அளவுக்கு இது ஒர்த்தபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒன்று, இது சின்னதாக இருக்கும்போது எடுத்தது, இது அதுக்கப்புறம் பெருசாக கொஞ்சம் பெருசாக வளர்ந்து பிரச்சனை, இது அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்து எடுத்தது. இதுக்கப்புறமும் வரும், பெருசாக வரும், அது அடுத்த அப்டேட் போயிட்டுருக்கு. அப்போ இப்போ இங்கே என்ன சூஸ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக இருக்கிறவனு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் காம்பனன்ட்ஸ் சப்வூஃபர் ரிசல்ட். இப்போ இதில் வந்து இதனோட அடி பெருசாக இருக்கும், இதனோட அடி சின்னதாக இருக்கும், சவுண்டு அதே தான் இருக்கும். நம்ம நண்பர்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், சவுண்டு அதே தான் இருக்கும், அடி பெருசாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தியால் அடிக்கிற மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா சம்டியால் அடிக்கிற மாதிரி, அவ்வளோதான். இப்போ இது அந்த அளவுக்கு அங்கே முன்னாடி எந்த அளவுக்கு லோடு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் கன்வெர்ட்டர் சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கன்வெர்ட்டர் வகையில் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு 20 ஆம்ஸ் மென்ஷன் பண்ணுறோம்னா வோல்டேஜை எப்படி நீங்கள் வாட்ஸாக எடுத்துக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒரு 30 வோல்ட்டு இன்ட்டு போடுங்க. அதாவது அந்த கன்வெர்ட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்டு போட்டு நீங்கள் 20 ஆம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்குரிய பவர் ஆம்பு நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னொரு பவர் ஆம்பு சொல்கிறேன். இப்போ இந்த பவர் ஆம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 + 100 200 வாட் 2 ஸ்பீக்கர். ஆனால் நீங்கள் ஸ்டூடியோவில் பயன்படுத்துகிறீங்களா, அதை சப்வூஃபரில் பயன்படுத்துகிறீங்களா, அதை பொறுத்து தான் நீங்கள் தான். ஆனால் எனக்கு ஓடுதுண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அண்ணா நான் ஓட்டியார் போட்டு நம்ம மார்க்கெட்டில் வர கன்வெர்ட்டரே போட்டு ஓட்டுறேங்கண்ணா. எங்கே ஓட்டலாங்க, அங்கே அவுட்புட் என்ன போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் உள்ள ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கீங்க, ஆடியோ கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் வால்யூமை தூக்குனாங்கன்னா சோலி முடிஞ்சிடும், இந்த ஸ்பீக்கரோட சோலி முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆகுது, கரெக்டான அடிமட்டம். இங்கே நம்ம சவுண்டு ஃபுல் சவுண்டு தூக்குனாலும் அந்த ஸ்பீக்கர் தெளிவாக படிக்கணும், அந்த பயம் இருக்கக்கூடாது. கரெக்டு, அந்த டெக்னீஷியனுக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது. கரெக்டான வாட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டேஜ் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளை சூஸ் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இப்போ இந்த ரெஜிஸ்டருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 2K2 தான், இதுவுமே 2K2 தான். இதனுடைய கம்பி லீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே தர அந்த டோட்டல் லீடிலே தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இது ஏன் நம்ம 1/4 வாட்டு பயன்படுத்துகிறோம், ஏன் நம்ம 1/2 வாட்டு பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய லோடுக்கு தகுந்த மாதிரி. இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், பின்னாடி சட்டியில் என்ன வருதோ ஆப்பையிலையும் அதை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு 200 அதாவது ஒரு 2000 லிட்ரு தண்ணி இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மோட்டார் இருக்குது. இது வந்து ஒரு 100 வாட்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது, இது வந்து ஒரு 50 வாட்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது. ஓகேங்களா, இது ஒரு மோட்டார் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒரு
ரெஜிஸ்டர் 2K2 ஓகேங்களா. இப்போ இது நம்ம இதில் கொடுக்குறோம். இதை வந்து அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ரெஜிஸ்டர் போடுறோம். 2K2 தான் இதுவுமே. இதுவுமே 2K2 தான். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கிலோ வாட்டு. இப்போ கிலோ வாட்டுனா இப்போ இந்த மார்க்கரால் பார்த்திங்கன்னா இது வைன் பண்ணியிருக்கிற மாதிரி, இது வந்து பேனாவில் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். இப்போ இங்கே 100 வாட்டு தகுந்த அளவுக்கு இங்கே நம்ம ரெஜிஸ்டரை சூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதனுடைய வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2K2வும் இங்கே போடலாம் நீங்கள், ஓகேங்களா. இப்போ இந்த 2K2 இங்கே போடும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த இந்த 50 வாட்ஸ் இந்த இருக்குது பார்த்திங்களா, இதனோட காயில் தன்மை ஹீட் ஆகும். தவறான ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்தாண்ட இந்த இந்த 2K2 எடுத்து இந்த அதாவது 1/4 வாட்டை தூக்கி இங்கே போடுறோம். அப்போ இந்த 100 வாட்டுக்கு போடும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே சுமை அதிகமாக இருக்குது, இதனுடைய லோடு அதிகமாக இருக்குது. இங்கே இங்கே வந்து நம்மளுக்கு தேவையானக்கு மேலேயே இருக்குது பவர். அப்போ இங்கிருந்து போகக்கூடிய இந்த இடையில தாங்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வயர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு 1 ஸ்கொயர் வயர் மாதிரி, இது வந்து ஒரு 2 ஸ்கொயர் வயர் மாதிரி. அப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுது. இதே தான் நீங்கள் ஆம்பிளிஃபையர்லேயும் இந்த தவறை செய்கிறீங்க. இங்கே ஒரு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கன்வெர்ட்டர் போடுறீங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1313 கேபினெட் செய்கிறீங்கன்னா ஆஃப் வாட் ரெஜிஸ்டர்னு நினச்சிக்கிங்க. ஒரு 1313 கேபினெட்டுக்குள்ளே அதுதான் ஒரு 1/4 வாட் நண்பர்களே, ஒரு 1313 கேபினெட்டுக்குள்ளே செய்கிறீங்கன்னா ஒரு 1/4 வாட் ரெஜிஸ்டர் அப்படின்னு நினச்சிக்கிங்க. அப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் 50 வாட்ஸுக்குரிய சப்வூஃபரை தான் சூஸ் பண்ணணும். இந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 300 வாட்ஸ் மோட்டார் போட்டால் என்ன நடக்கும், இடையில இந்த செட்டு தான் கம்ப்ளைண்ட் ஆகும். செட்டில் என்ன விஷயம் முக்கியமாக பவருக்கு தான் போகும், அந்த பவருக்கு போகக்கூடிய சுமை தான் அதிகமாகும். இப்போ இந்த இடத்தாண்ட பவர் கரெக்டாக இருந்து கன்வெர்ட்டர் கரெக்டாக இருந்து பவர் ஆம்பு வீக்காக இருந்தால் பவர் ஆம்பு வெடிச்சிடும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த 2K 1/4 வாட் ரெஜிஸ்டர் அளவு தான் இருக்குன்னா செட்டு தான் முதல்ல க்ளோஸ் ஆகும். கரெக்டான மெட்டீரியல் சூஸ் பண்ணாமல் நீங்கள் தவறான மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது இதுதான் நடக்கும். இப்போ நம்ம ஒரு கரெக்டான ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கும்போது இந்த கஸ்டமருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இப்போ இவங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே வருது கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த 1 மந்த்துக்குள்ளே வர கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு இல்லை, உங்களுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகுமா, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருள் தரத்தோட குவாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கணக்கச்சிதல் நம்ம வேலை செஞ்சால் தப்பாக தான் போய் முடியும். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக அந்த ரெஜிஸ்டருக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். இதுவும் 12012 தான், இதுவும் 12012 தான். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதனோட ப்ரைமரி கம்பியோட திக்னஸ் ஆஃப் வாட். இப்போ இதனோட 1212 இதனோட ப்ரைமரி 1/4 வாட். இப்போ இந்த காப்பர் திக்னஸ் ப்ரைமரி பொறுத்து தான் அடுத்து செகண்டரியும் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ப்ரைமரியில் இங்கே 2 லீடு இருக்கா, ஓகேங்களா, செகண்டரியில் 1 லீடு இருக்கா, அதே தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரைமரியில் 3 லீடு இருக்கும், செகண்டரியில் 2 லீடு இருக்கும். இப்போ இதனோட கேஜி வைஸ் மாறுது. அப்போ அந்த இடத்தாண்ட என்ன நடக்குது, நம்மளுக்கு அந்த கோரை வந்து கோருக்கு அழுத்தம் கொடுக்குறோம். அந்த கோரு எந்த அளவுக்கு அந்த எஃபிஷியன்சியை தாங்குது, ஹெட்ஸ் லெவல் எந்த அளவுக்கு அந்த கோருக்கு எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம், அந்தளவுக்கு இந்த கோரே 2ஆக வெடிக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம டைட்டு கனம் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பவர் வந்து நம்மளுக்கு எடுத்து அதை வந்து இது பண்ணவும் முடியும். அந்தளவுக்கு இந்த கோரை ஹீட் பண்ணவும் முடியும். இப்போ இதில் தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி அந்த வெயிட்டை அதிகமாக்குறோம்.
கணங்கள் அதிகமாகிறோம், மெலிதான ஹீட் ஆகிட்டு இருக்கு. அப்போது வந்து இதுக்கு வந்து ஒரு 100 வாட்ஸ் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 3 ஆம்ஸ் 12012 3 ஆம்ஸ். மோஸ்ட்லி இது வந்து ஒரு 2 ஆம்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் நான் 3 ஆம்ஸுக்கே உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். இதில் லாஸ்லெஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி நான் வைன் பண்ணி எடுக்கிறதுலே லாஸ்லெஸ்லாம் போக்கி தான் சொல்லுவேன். ஒரு 12 வோல்ட்டு இன்ட்டு ஒரு 2 ஆம்பியர் 24 வாட்ஸ் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? லாஸ்லெஸ் இவ்வளோதான். மோஸ்ட்லி நீங்கள் மார்க்கெட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 2 ஆம்பியர் 3 ஆம்பியர், இப்போ ஒரு 5 ஆம்பியர் வாங்குறீங்கன்னா ஒரு 2 ஆம்பியர் கம்மியாகவே போடுங்க. அதுதான் அதோட வாட்டேஜ். அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் லைஃப் வரும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் லைஃப் வரும், ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகும். எனக்கு நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுது, காயில் ஹீட் ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்லாம் சரியாக இருந்து பவர் ஆம்பில் தவறாக இருக்கணும், இல்லை அதனுடைய லோடு இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பத்தலை. அவ்வளோதான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தண்ணி கிடையாது, இதனுடைய இது கிடையாது. சக்தி என்ன கேட்டிங்கன்னா, உடனே அந்த கோர் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, செகண்டரியிலேருந்து கோரோட அந்த ஹெட்ஸ் லெவலை குறைக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் எங்கே போகும்? ப்ரைமரி காயிலுக்கு போகும். ப்ரைமரி காயிலுக்கு போன உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமரி அந்த கம்பி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ப்ரைமரி காப்பர் வந்து தாங்குகிற அளவுக்கு அந்த கோர் சப்போர்ட் பண்ணணும். அந்த ப்ரைமரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்றைக்குமே ப்ரைமரி தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், செகண்டரி மேலே இருக்கும். அப்போ அந்த காப்பரோட ஹீட்டு தன்மை இந்த கோர் வந்து அதை அப்சர்வேஷன் எடுத்துக்கணும். ப்ளஸ் அந்த அளவுக்கு அந்த ஹீட் ஆனாலும் அந்த காப்பர் திக்னஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. தவறாக நம்ம நண்பர்கள் வந்து எடுத்துக்கிட்டான்னா, இதில் வந்து நான் 2 JPL போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் போடுங்கன்னு சொல்கிறேன்ல, போடுங்க, 2 JPL போடுங்க. போட்டு பார்த்ததுனால தான் சொல்கிறேன், போடுங்கன்னு தானே சொல்கிறேன். இந்த அளவுக்கு யாராவது ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறேன், லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறேன். 2 JPL போடுங்க அப்படின்றத உங்கள்கிட்ட நான் தில்லாக தானே சொல்கிறேன். அது வந்து அண்ணா இது வருமா போகுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. வருன்றதை தான் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த கன்வெர்ட்டரில் வந்து ஒரு JBL 2 8 இன்ச்சு ஊஃபரு, அதாவது ஒரு 4 70 வாட்ஸ் 2 பேர் கொண்ட ஒரு ஸ்டீரியோ போர்டு ப்ளஸ் ஒரு BTL மோனோ வச்சு மரணமாக அடித்து நம்ம இங்கே லோக்கலில் உள்ள டெக்னீஷியன் சாம்பிள் வெறித்தனமாக கொடுத்து அதுக்கப்புறம் செக் பண்ணி தான் வெளியிடுறேன். சும்மா பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த கன்வெர்ட்டரை நான் ஒர்க் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதனோட PCB தட்டே வந்துருச்சு. பட் இதை முழுமையாக பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு இதுவாக செக் பண்ணி கொடுக்க கிடையாது, முழுமையாக இங்கே ட்ராவல் ஷாம்பு எல்லாத்துக்கும் போட்டு செக் பண்ணி தான் கொடுக்குறேன். என்னோடய ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது ஆலோசனை கேட்குறது வந்து இது வருமா வராதா அப்படின்னு கேட்காதீங்க. போடலாமான்னு கேட்குறீங்களா? ஓகே போடலாம், போடுங்கன்னா நான் சொல்கிறேன்னா போடுங்க. அதுக்கான வரக்கூடிய எத்தனை இழப்புக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நம்ம டெக்னீஷியனுங்களுக்கு அதான் சொல்கிறேன், நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் போடலாங்க அப்படின்னா போடுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இப்படி நான் 10 டிரான்சிஸ்டர் போடுறது, ஆனால் ஒரு வாட்ஸு, இந்த வாட்ஸை கணக்கு பண்ணுங்க, 600 வாட்ஸு. ஓகேங்களா? வோல்டேஜ் 600 வாட்ஸ் கொடுக்குறேன்னா அந்த 600 வாட்ஸுக்கு நீங்கள் பவர் ஆம்பை உள்ளே வைங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு 4 ஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட். ஓகேங்களா? 3 4 BTL மோனோ ரன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன இது பண்ணாலும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. என்னோடய வெயிட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்ல. அந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம நண்பர்கள்ட்ட போடுங்க. அதுலேயே உட்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன்றதை நீங்கள் பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த பவரில் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இதுலேயுமே தவறாக ஒரு எனக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த DC to DC இன்வெர்ட்ரு இது பவர் சூஸ் பண்ணி நான் பொதுவாகவே எல்லா பவருக்குமே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி புதுசாக வர பிகினர்ஸாக இருந்தாலும் சரிங்க, சாதாரண ரெஜிஸ்டர்லேருந்து
ஸ்பீக்கர் எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி அது நீங்கள் கொடுக்கணும், எவ்வளோ லோடு எடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் அதை சூஸ் பண்ணி தான் நீங்கள் வேலை செய்யுங்க. தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேள்விகள் இருக்க வேண்டியது தான். அந்த கேள்விகளை வந்து தாராளமாக வையுங்க. அதை அனுபவமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறேன். நம்ம என்ன தவறு செய்திருக்கோம் அப்படின்றத அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு போங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சொன்னது. நிறைய நண்பர்களுக்கு இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அடுத்து நம்ம கம்பெனியில் ஒரு ஸ்டீரியோ போர்டு வரப்போகுது, அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன், கூடிய விரைவிலே தரேன். அந்த மாதிரி கன்வெர்ட்டர்ஸ்லேயும் ஒரு அப்டேட், இப்போ இடைப்பட்ட கேப்பில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். 300 வாட்ஸ் கன்வெர்ட்டர் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இது ஒரு 150 வாட்ஸ் கன்வெர்ட்டர். தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் 10 ஆம்பியர் 20 ஆம்பியர் நான் ஒன்றும் மென்ஷன் பண்ணி உங்களை ஏமாத்தலாம் கிடையாதுங்க. அவ்வளோதான் தள்ளும், அவ்வளோதான் சொல்கிறேன். இதையே ஒரு 5.1 போட்டு நீங்கள் அடிக்க முடியும். இதையே அதுக்கு என்னால் தர முடியும், கேரண்டி தர முடியும். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ரன் பண்ணிங்கன்னா இந்த 2 மாஸ்ஃபெட்டும் ப்ளஸ் இந்த ஐசியும் பெஸ்ட் ஆகிடும். 1 ஹவர் ரன் பண்ணால் காயிலுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது நண்பர்களே. ப்ளஸ் இதுதான் நடக்கும், நம்ம அவுட்புட்டில் என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். இந்த 5 ஆம்பியருக்கு மேலே அந்தாண்ட அதிகமான கரண்ட் ரேட்டிங் ஈக்கும்போது இந்த காயில் வந்து தள்ள ஆரம்பிக்கும். இந்த டைவர்டு வந்து இதுக்கும் மேலே அதிகமாக லோடு கரண்ட் ரேட்டிங் ஈக்குதுன்னா இந்த டைவர்டு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். டைவர்டு ஸ்டார்ட் ஆகும், 2வது மாஸ்பெட் போகும், அதுக்கடுத்து டிரைவர். இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் 3 விஷயம் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைவர்டு ப்ளஸ் இந்த மாஸ்பெட் ப்ளஸ் இந்த டிரைவர் ஐசி, இது 3ம் கம்ப்ளைண்ட் இருக்கும். உங்களோட அவுட்புட்டில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நடக்கும். நம்ம நண்பர்களுக்கு அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டருக்கு மட்டும் இல்லைங்க, சேம் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதே தான். அவுட்புட்டில் நீங்கள் கரெக்டான ஒன்று மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்மர் எரியும். இல்லை அவுட்புட்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மரும் பஸ்ட் ஆகும். அப்போ நிறைய விஷயம் இருக்குது. இண்டிவிஜுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தினா மட்டுமே தான் நீங்கள் வின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்தில் நீங்கள் செலுத்தலைன்னா அது கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் தான் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். நம்மளோட நண்பர்களை சொல்கிறேன், ஒரு வேலையை செய்யுதுங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ளே வாங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா சும்மா காட்சிக்கும் வந்து நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா குழப்பி விட்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க ஒரு வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 தான் படிச்சிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியோட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய லைவாகவே நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த விஷயம்லாம் ஏன் சொல்கிறோம்னா இதெல்லாம் லைவாகவே அனுபவிக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி லோடு கொடுத்து பார்த்து அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு செக் பண்ணி லைவாகவே இந்த பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம புதுசாக வர பிகினர்ஸுக்கும் சரி கற்றுக்குறோம். அந்த தவறை செய்யாதீங்க, கணக்கச்சிதமாக வேலை செய்யுங்க அப்படின்றத கொண்டு போகணும். நம்மளோட டெக்னீஷியனும் சரி, நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களும் சரி, அனைத்து பேருமே இப்படி தான் கொண்டு நகர்த்தி போயிட்டுருக்கோம். இதுவே ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. இதை பற்றி பேசணும்னா நாள் முழுக்க கூட பேசிகிட்டு இருக்கலாம் நம்ம நண்பர்கிட்ட. இப்போ பவர்ஸில் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும், காம்பனன்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன வேலை செய்யணும், சும்மா காட்சிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கு நானும் தான் செட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பேச முடியாது. கணக்கச்சிதமாக வேலை செஞ்சால் லைஃப் தரமும் இருக்கும், ரிசல்ட்டும் இருக்கும். அதை தான் நம்ம நண்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். 2வது புழுகு மூட்டை அந்த மாதிரி நம்ம சொல்ல விரும்பலை. ஆக்சுவலி இது தாங்க வேலை செய்யும் சொன்னாலும் இல்லைங்க எனக்கு நான் 10 ஆம்ஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிட்டேங்க, இந்த சைஸெல்லாம் போகிறாங்க, 10 ஆம்ஸ் கன்வெர்ட்டர் போட்டேங்க, எப்படிங்க 10 ஆம்ஸ் வரும்? 10 ஆம்ஸ் நீங்கள் அவுட்புட்டில் கொடுக்குறீங்க. 10 ஆம்ஸோட வாட்டேஜ் நான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 30 வோல்ட் கன்வெர்ட்ரு 10 ஆம்ஸோட வாட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா என்ன வாட்டேஜ் வருது? கொடுங்க 300 வாட்ஸ் கொடுங்க, 300 வாட்ஸ் பவர் ஆம்பு தூக்கி உள்ளே விடுங்க அந்த கன்வெர்ட்டர்ஸில். கம்பல்சரி கம்ப்ளைண்ட் வருதா இல்லையான்றது அப்புறம் நீங்கள் பாருங்கள். 300 வாட்ஸு ஃபுல் ரேஞ்சில் ரன் பண்ணால் அந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆயிடும். அப்போ இங்கே உண்மையை சொல்லி தான் நான் கொடுத்துட்ருக்கேன், பொய்யா சொல்லி நான் கொடுக்க கிடையாது. நம்ம நண்பர்களுக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இது என்ன கேட்டிங்கன்னா
2 JBL ரன் பண்ணணுன்னா நான் தான் பண்ணுங்கன்னு சொல்கிறேனே, பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 2 JBL போட முடியல, 1 JBL போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீரியோ 10:2 கூட போடுங்க. அதான் சொல்கிறேன் நம்ம நண்பர்களுக்கு. இதை விட்டுட்டு கன்வெர்ட்டர் ஹீட் ஆகுது, அது ஹீட் ஆகுது, ஏங்க போடுங்க, இவ்வளோ தான் போடும். ஒரு நண்பர் வந்து எனக்கு சொல்கிறாரு, ஒரு 8 ஃபெட்டு கொடுத்துட்டேன், நானே தான் கொடுத்தேன், என்னோடய கம்பெனி 8 ஃபெட்டு கொடுத்தேன், ப்ளஸ் அவர் ஒரு ஸ்டீரியோ போடுறேன்னு சொல்கிறாரு. ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 8 டிரான்சிஸ்டரு ஒரு பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்டு, 4 பேர் என்ன ஆச்சுங்க, 400 வாட்டு. 400 வாட்டு ப்ளஸ் அவர் ஒரு 200 வாட்ஸ் ஆரம். நான் 600 வாட்ஸை ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே அதை விட அதிகமாகவே கூடுதலாக நான் பொருள் இதில் போட்டிருக்கேன். அந்த சுமையை தாங்குகிற அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த 600 வாட்ஸுமே ஃபுல் ரேஞ்சில் ரன் பண்ணால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கன்வெர்ட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா காட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் அது இந்த பந்தாக்காக சும்மா வந்து ஒரு இதுக்காக நான் இந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மேக் பண்ண கிடையாது. அதான் நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த இப்போ பஸ் ப்ராலஜிக் விட்டால் நிறைய நண்பர்கள் வாங்கி பஸ் ப்ராலஜிக் பயன்படுத்தி எனக்கு வந்து நிறைய பேர் இல்லை எனக்கு லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் ஒரு 2 ப்ராஜெக்ட் கொடுத்தேன், அதுவுமே எனக்கு வந்து நிறைய எனக்கு வந்து அதில் வந்து லைக்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வேலை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு நம்மக்கிட்ட ஆலோசனை செய்கிறதே கிடையாது. கரெக்டாக வேலை செய்கிறவங்க ஆனால் கொடுங்கண்ணான்னு சொல்லி தான் வாங்கிட்டு இருக்காங்க. பட்டு புதுசாக வர பிகினர்ஸ் மட்டும்தான் வேலை எப்படி தெளிவாக செய்யணும், அந்த வேலையே சரியாக செய்யவே தெரியல, ஆர்வமே இல்லை, ஒரு வேலையில் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்ன முதல்ல நம்ம தவறு செய்திருக்கோம், அதை முதல்ல நம்ம சரி செய்யணும். அதை சரி செய்தால் தான் ப்ராப்ளத்துக்கான தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு டெக்னீஷியன் வேலை செய்கிற இடத்த நான் வந்து அந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா கடவுள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒன்று நான் பார்க்கணும், ப்ளஸ் இல்லைன்னா நீங்கள் அங்கே ஏதாவது வண்டியிலையோ டோட்டலாக தவறு செய்திருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ லோடு கொடுக்கலான்றது தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ணி தரத்துக்கு தான் நான் என்னால் முடியும். ப்ளஸ் நீங்கள் என்ன தவறு செய்திருக்கீங்க மேல்பட்டு அப்படின்றத நீங்கள் தான் அதை சரி செய்யணும். ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கற்றுக்கோங்க. சும்மா பார்த்துட்டிங்கன்னா நான்லாம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்றைக்கி முளைச்சவன் கிடையாது. அதான் நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட நானுமே பார்த்திங்கன்னா கடை போட்டு ஒரு அதில் வந்து ஒரு 10 வருஷம் போய், அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருந்து அப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்திருக்கேன். இப்போ சும்மா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் குச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையோ நான் செய்ய கிடையாது. அனுபவம் நிறையா இருக்குது, அவ்வளோதான். நிறையா அடிபட்டுருக்கு. அதை தான் நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் சரி செய்து வேலை செஞ்சிங்கன்னா நீங்களும் கடந்து போக முடியும். நன்றி நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியுதுங்க. ரொம்ப நேரம் பார்த்து இந்த ஆலோசனை கரெக்டாக இருக்கிறவங்க க்ரீன் ஆர்ட் போடுங்க. பார்க்காத இடையில பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போகிறவங்க ரெட் ஆர்ட் போட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உண்மையான கருத்து இந்த வீடியோவில் உண்மைத்தன்மை இருக்கான்றதை அதையும் நீங்கள் கமெண்ட் போடுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதில்களோட ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். டைம் இல்லை, இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருவோமே அப்படின்றது தான் அந்த வீடியோ. நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.